இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட யாருங்கிறது முதல்லயே சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். விமன் கிரிக்கெட்டர்ஸ் மேல படங்கள் வருதுன்றது நம்ம இந்தியன் சினிமால நடந்ததே கிடையாது. முக்கியமா தமிழ் சினிமால எப்படி சொல்லணும், விமன் கிரிக்கெட்டர்ஸ் மேல நம்ம படங்கள் பார்த்ததே கிடையாது தமிழ் சினிமால. பட் விமன் கிரிக்கெட்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு படம், அதுல சிவகார்த்திகேயனோட பொண்ணு வேற அந்த ஒரு பாட்டை பாட வச்சு, சிவகார்த்திகேயன் சரியும் பாட வச்சு, சிவகார்த்திகேயன் இந்த ப்ரொடியூஸும் பண்ணி ஒரு லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் இந்த படத்துல ஒரு டைரக்டரா மாறி ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம கூட அருண் ராஜா காமராஜ் தான் இருக்காரு. அவரோட நிறைய விஷயங்கள் பேச போறோம். முக்கியமா இந்த கனா படத்தை பத்தி, ஒரு ஃபார்மரோட பொண்ணு ஒரு கிரிக்கெட்டர் ஆறா, இதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கறதுதான் ஸ்டோரின்ற மாதிரி இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஏன் விமன் கிரிக்கெட்டர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு, ஏன் இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த ரோல பிளே பண்ணிருக்காங்க, எவ்வளவு டஃபா இருந்தது, ஆராதனா ஏன் இதுல பாடி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போறோம். முக்கியமா எப்படி சிவகார்த்திகேயன் இதுல ப்ரொடியூஸ் பண்ணாரு, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல இந்த கனா படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இது எத்தனை வருஷம் கனா? இது வரைக்கும் நாம சினிமால வரணும்னு ஆசைப்பட்டதுல இருந்து இயக்குனரா தான் நினைச்சோம். சோ அந்த எண்ணம் எப்ப தோன்றுச்சுன்றது தெரியல. சோ அத்தனை வருஷம் கனா அது. வெரி குட். சோ இன்னொரு படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் வந்து ஹீரோயின் ரோல்ல பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கிரிக்கெட் பேக்ரவுண்ட் ஆக்சுவலா கிடையாது இல்லையா, ஷீ இஸ் a dancer only. சோ எப்படி ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த ஒரு படத்துக்கு கரெக்டா இருப்பாங்க, இந்த ஒரு ரோல் கரெக்டா இருப்பாங்க நீங்க முடிவு பண்ணீங்க? இல்ல, இது கிரிக்கெட் மட்டும் இல்ல, இதுல பெர்ஃபார்மன்ஸும் வேணும். ஏன்னா நம்ம கிரிக்கெட் மட்டும்னா நம்ம கிரிக்கெட்டர்ஸ் வச்சு எடுத்துடலாம், பெர்ஃபார்மன்ஸ் வேணும். பட் வாட் வி தாட், இதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு கிரிக்கெட்டரை கூட்டு வந்து நடிக்க சொல்லி கொடுத்து அவங்கள வச்சு பண்ணிடலாம் அப்படிதான் யோசிச்சோம். ஆனா இந்த கேரக்டர் ஒரு ரூரல்ல இருந்து, ஒரு குளித்தலை என் ஊரு, குளித்தல இருந்து ஒரு பொண்ணு போய் இந்தியா காட்டுறான்றதான் கதை. சோ அப்ப குளித்தலையா காமிக்கும் போது நம்ம ஊர் பொண்ணா இருக்கணும், கொஞ்சம் நம்ம ஊர் எமோஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் பேச தெரியணும் அப்படின்லாம் இருக்கும்போது இவங்க அதுல கரெக்டா மேட்ச் ஆனாங்க. அது இல்லாம கிரிக்கெட் கத்துக்கிட்டாங்க. சோ இப்போ வந்து அவங்க நம்ம படத்துல நடிச்சிருக்க மத்த எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ், பட் இவங்க மட்டும் ஆடா தெரிய மாட்டாங்க. அண்ட் கனா படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க. விமன் கிரிக்கெட்டர்ஸ் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு எப்ப வந்தது? பிகாஸ் விமன் கிரிக்கெட்டர்ஸ் மேல நம்ம வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கோமே தவிர எல்லாரும் இந்த ஒரு தாட் யாருக்குமே வரல. உங்களுக்கு இந்த ஆசை எப்ப வந்தது? அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரலன்றது எனக்கு ஒரு பெரிய இதுல ஒரு யூஎஸ்பியா பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் பண்ணதில்ல. கிரிக்கெட் பத்தி தெரியாதவங்க இந்தியால யாருமே இல்ல. சோ கிரிக்கெட் பத்தி எடுத்தா அது கரெக்டா எடுத்தா பெருசா ஹிட் ஆகும். சோ இது வரைக்கும் எடுக்காத ஒரு விஷயத்த நம்ம இன்னும் ஒரு தடவை ஒரு கொஞ்சம் எமோஷனோட ஹேண்டில் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இது. அண்ட் கனா படத்துல வாயாடி பெத்த புள்ள இந்த ஒரு பாட்டை சிவகார்த்திகேயனோட பொண்ணு ஆராதனா வந்து கியூட்டா ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு சாங் பத்தி, இதுல வந்து ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபாதர் டாட்டருக்கான ஒரு சாங் தேவைப்படுது. சோ அது வந்து கரெக்டா இருக்கணும், ரியல் ஃபாதர் டாட்டரை வச்சு பண்ணணும்ன்றது என்னோட ஐடியா. எழுதுனது வந்து ஜிகேபி. பொதுவா கருத்துள்ள சாங் எழுதுங்கிறது சில தான் பண்ணுவாங்க, அதுல நீங்களும் ஒருத்தர். சோ ஏன் இந்த ஒரு சாங்க்கு நீங்க எழுதாம ஜிகேபி எழுதிருக்காரு? இல்ல அப்படி இல்ல, நம்மளே எழுதணும்ன்றது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களும் நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நானும் எழுதியிருக்கேன், இந்த படத்துல 2 பாட்டு எழுதியிருக்கேன். ஜிகேபி ஒரு பாட்டு எழுதிருக்காரு, மோகன்ராஜன் வந்து 2 பாட்டு எழுதிருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணும்போது வேற ஒரு ஐடியா இருக்கும். நான் எழுதுனா ஒரு மாதிரி ஒரே ஆள் வந்து எல்லா பாட்டும் எழுதும் போது மொனோட்டனஸ் ஃபீல் கிடைச்சிடக்கூடாது, வெரைட்டியா ஏதாவது கிடைக்கணும் போதுதான். இப்ப நம்ம எப்படின்னா, நான் எழுதாத ஜானர்ல இருக்க 2 பாட்டு நான் எழுதுனேன். ஜிகேபி என்ன எழுதாத ஜானர்ல இருக்க பாட்டு தான் அது, இது வாயாடி பெத்த பிள்ளை. மோகன்ராஜன் எழுதாத ஜானர்ல இருக்க 2 பாட்டு அவரோட எழுதியிருக்காரு. சோ நாங்க 3 பேருமே இந்த மாதிரி ஜானர்ல இதுக்கு முன்னாடி எழுதுனது இல்ல. சோ அதனால நான் அப்படி அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டேன். கனா படத்துல சிவகார்த்திகேயனோட பொண்ணு ஆராதனா வந்து கியூட்டான ஒரு சாங் பாடிருக்காங்க, வாயாடி பெத்த புள்ளன்னு. இந்த ஒரு சாங் ஏன் இந்த ஆராதனா சூஸ் பண்ணீங்க நீங்க? பாப்போம்ல, நம்ம பாக்கும் போதெல்லாம் அப்பா பாட்டு ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பாட்டு எல்லாம் மனப்பாடமா பாடுவாங்க. டெய்லி கேட்பாருல அவரு, கார்ல போட்டு கேட்கறது, ஷூட் போகும்போது கேட்கறது, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அது அவங்களுக்கும் ஃபுல்லா மைண்ட்ல ஏறி பர்த்டே ஃபங்க்ஷன்ல பார்க்காம பாடுற அளவுக்கு ஃபுல் பாட்டு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அவங்க. சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சின்ன போர்ஷன் அவங்கள வச்சு பண்ணணும் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம ஃபுல்லா ஒரு சாங் ஃபுல்லா கொடுத்து கஷ்டப்படுத்த முடியாது. பாப்பா பார்த்தா ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒண்ணு பாடினா நல்லா இருக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவா வச்சு பாட வைக்கணும் அப்படின்றதுதான் பிளான். கேட்டும்போது ரொம்ப ஹாப்பி, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன், அவங்க கொஞ்சம் மியூசிக்கலா 2 பேருக்குமே வந்து மியூசிக்கலா பெருசா எதுவும் நம்ம கஷ்டப்படுத்திட வேண்டாம், சிம்பிளாவே வேணும் அப்படின்னா அதெல்லாம் அவங்க பண்ணிருவாங்கடா, நான் பண்றேன் உனக்கு என்ன அப்படி சொல்லி ஃபுல்லா மியூசிக்கலாவே அந்த பாட்டை முடிச்சுட்டாங்க. வெரி குட். இந்த ஒரு படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விவசாயியோட பொண்ணு தான் வந்து கிரிக்கெட் ஆறா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க. சோ பொதுவாவே கிரிக்கெட்ங்கிறது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு அஃபேர் தான். அது நிறைய விஷயங்கள் வாங்கணும், ட்ரெயினிங்கே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், ஷூஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ ஒரு கஷ்டமான ஃபேமிலில இருந்து வர விமன் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்களா, இல்ல விமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கறதே இல்ல, சோ அந்த ரெகக்னிஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல, இது வந்து ஒரு விவசாயியோட பொண்ணு வந்து கிரிக்கெட்டர் ஆவறான்றதான் கதை. அப்படின்னா விவசாயியோட பொண்ணு எந்த மாதிரியான விஷயங்கள், விவசாயிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, பணக்கார கேம். அப்போ ஒரு விவசாயியோட பொண்ணு ஆசைப்பட்டானா அந்த ஆசையை எப்படி அவன் நிறைவேற்றுவா அப்படிங்கும் போது ஒண்ணு இருக்கு. விமன் கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், எனி ஸ்போர்ட்ஸ்
ஸ்போர்ட்ஸ் பர்சன் விமன் அப்படின்றதே வந்து ஒரு ஜெண்டர் ஒரு டிஸ்கிரிமினேஷனா தான் இருக்கு. சோ மேலுக்கு என்ன குடுக்குறாங்களோ அதோட இது வந்து ஃபீமேல் டீம் ஈவெண்ட்ஸ்க்கு எதுவுமே இல்ல. சோ அப்படி இருக்கும்போது டீம் ஈவெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மேல் ஈவெண்ட்டுக்கே பெருசா நிறைய இல்லாம இருக்கிற நிறைய டீம் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஃபுட்பால்ன்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க யாரும் எடுத்துட்டு போறது இல்ல. இந்த மாதிரி நிறைய டீம் ஈவெண்ட்ஸ் இருக்கு. கபடி நம்ம தமிழ்நாட்டோட கேம், அது இந்தியால போய் நிறைய வேர்ல்டு கப் வாங்கியிருக்கோம். பட் அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இன்னமும் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஃபீமேல் கிரிக்கெட் அப்படின்றது வேர்ல்டு வைடா நிறைய கொண்டாடுறாங்க. இங்கிலாந்து தான் வேர்ல்ட் சாம்பியன். இங்கிலாந்து மேல் டீம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகல, அது ஃபீமேல் டீம் வேர்ல்ட் சாம்பியன். சோ அப்ப அவங்க எந்த அளவுக்கு அதை ஈக்குவலா பாக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இங்கேயும் ஈக்குவலா பாக்குற டைம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மைண்ட் செட் தான் அது, நம்ம யாரையும் குறை சொல்லவே முடியாது. இது பீப்புளோட மைண்ட் செட், மக்களோட மனநிலை. ஜெயிக்கிறவங்களை மட்டும் பாக்கணும்ன்றது மட்டும் தான். சோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல, அவங்க வேர்ல்டு கப் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களையும் திரும்பி பார்ப்போம். சோ ஐஸ்வர்யா ராஜேஷ் கனா படத்துல ட்ரெய்லர் நாங்க பாக்கும்போது ஒரு பவுலர்னு தெரியுது. அண்ட் அதுல அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இருக்கு அவங்க பவுலிங்ல. சோ எவ்வளவு ட்ரெயின் பண்ணாங்க, ரொம்ப மெனக்கெட்டாங்களா? நிறைய மைண்ட் ஒர்க்ஸ் தான், நிறைய மைண்ட் ஹோம் ஒர்க் தான், நிறைய மைண்ட் ஹோம் ஒர்க் தான். நான் பேசிக்கா யோசிச்ச விஷயம் வந்து விமன் கிரிக்கெட் இது வரைக்கும் யாரும் பண்ணல, எல்லாம் மேல் கிரிக்கெட் தான் பண்ணிருக்காங்க. சோ அதை ஒண்ணு உடைக்கிறோம். கிரிக்கெட்னா எல்லாரும் பேட்டிங் தான் வச்சு படம் பண்ணுவாங்க, பேட்ஸ்மேன் தான் அதுல ஹீரோவா இருக்க முடியும். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலர் தான் ஹீரோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பால் ஃபர்ஸ்ட் பால் அவங்க பவுலிங் பண்ணாதான் பேட்டிங்கை பிடிக்க முடியும். சும்மா அவர் மட்டும் பேட்டை தூக்கிட்டு நின்று போஸ்ட் வேணா கொடுக்கலாமே தவிர பவுலிங்னு ஒண்ணு நடக்கலன்னா அங்க பேட்டிங் நடக்காது. சோ பவுலர் தான் வந்து ஒரு மேட்சை இனிஷியேட் பண்ற ஒரு ஆளா நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் டஃப்பான கேம். பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் பவுலருக்கு வந்து அந்த ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதான் அவங்களோட விஷயமே. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது போது தடுத்து நிறுத்துறது தான். அப்ப அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆர்மி மாதிரி இருக்கணும். அதுல இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான எல்லாமே அவங்க கிட்ட இருக்கணும் பவுலர். சோ அதனால பவுலர் பேஸ்ட்ல ஒரு இது போலாம் அப்படின்ட்டு. வெரி குட். சோ எப்பயுமே பேட்ஸ்மேன் சைட்ல இருந்து பார்த்த ஒரு ஸ்டோரி நம்ம வந்து பவுலர் சைட்ல இருந்து வாங்க வரும். அண்ட் விமன் கிரிக்கெட்டர்ஸ் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படிங்கிற போது பொதுவாகவே ஒரு படம் வெளில வரும்போது ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். இது பேஸ் பண்ணி தான் மக்கள் வந்து ஓகே இந்த மாதிரி நடக்குதா நம்ம மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நிறைய தடவை படம் பண்றோம். சோ விமன் கிரிக்கெட்டர்ஸ் பத்தி இத்தனால நம்ம பேசிட்டு தான் இருக்குமே தவிர பெருசா ஆக்ஷன் எடுத்தது கிடையாது. அவங்க மேல எப்பவுமே எல்லாமே மேல் கிரிக்கெட்டர்ஸ் சுத்தி தான் இருந்திருக்கு, மத்த கேம்ஸ் தான் இருந்திருக்கே தவிர விமன் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு வெளில வந்தது கிடையாது. சோ இந்த ஒரு படம் சொசைட்டில ஏதாவது சேஞ்ச் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? சொசைட்டில மாற்றம் வந்து ஒரு திரைப்படத்தை பார்த்து நிகழ்ந்துரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது நடக்காது. ஏன்னா இம்பாக்ட் இருக்கும். சொசைட்டின்றது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் சொசைட்டி. ஒரு ஆள் 2 ஆள் திருந்துவாங்களா? அது கண்டிப்பா நடக்கும். ஒரு ஆள் 2 ஆளுக்கு இந்த ஆசை வருமா? ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஆசை வருமா? அது கண்டிப்பா நடக்கும். ஆனா சொசைட்டியே மாறிடணும்னா எப்பயோ ஜென்டில்மேன் பார்த்து மாறி இருக்கணும், மாறல. முதல்வன் பார்த்து மாறி இருக்கணும், மாறல. அப்படின்னா நம்ம இன்னமும் அது சினிமாவா பிரிச்சு பார்க்கிற மனப்பக்குவம் மக்களுக்கு இருக்கு. அதை பிரிச்சு பார்க்க விடாம பண்றது மக்கள் கிடையாது, மக்கள் போர்வையில சில பேர் அதுல இருந்து ஆதாயம் தேடணும்னு நினைக்கிறோம். கானா இந்த ஒரு படத்துக்கு சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவரா சொன்னாரா? அவர் முடிவு பண்ணாரு. அவர் கதை கேட்டார். நான் என்ன நினைச்சேன்னா யாரையா ரெஃபர் பண்ணி விடுவாரு, கதை கேட்டு நல்லா இருக்கு இது சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பண்ணுங்கன்னு யார்ட்டையா ரெஃபர் பண்ணி விடுவாருன்னு நினைச்சேன். பட் எல்லாமே கதை ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணாரு நம்ம தான் அது பண்றோம் அப்படின்னு. வெரி குட், சூப்பர். சோ இந்த ஒரு படம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். ரேடியோ சிட்டியோட வாழ்த்துக்கள். இந்த படம் வெளில வந்து இன்னொரு நம்ம பேசலாம் இந்த படத்தை பத்தி இன்னும் டீடைல்டா. தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.